அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகளின் மீது தீவிர தாக்குதலை தொடர்ந்து வரும் ஈரானின் வான்படை புதிய குரூஸ் ஏவுகணை மூலம் குவைத்தின் துறைமுகம் தாக்கப்பட்டதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய தகவல் பார்க்க போகிறோம். அடுத்து தாறுமாறாக அதிகரிக்கும் குவைத் தினார் ரேட், வளைகுடா சண்டையால் உச்சத்தை தொடும் குவைத் தினாரின் மதிப்பு, அடுத்து விமான பயணம் தொடர்பான ஒரு முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத், சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளின் மீதான ஈரானின் தாக்குதலானது அடுத்த கட்டத்தை நெருங்கியுள்ளது. இதுவரை பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் மற்றும் பெலாஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தி குவைத், சவுதி அரேபியா ஆகிய அரபு நாடுகளை தாக்கி வந்த ஈரான் நேற்று முதல் முறையாக குரூஸ் ஏவுகணை ஏவியுள்ளது. குவைத்துடைய பாதுகாப்பு படையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான சவுத் அப்துல் அஜீஸ் அல் உதைபி அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பின்படி குவைத் மீது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 ட்ரோன்கள், 4 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஒரு குரூஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதில் 4 பெலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 3 ட்ரோன்கள் விண்ணிலே இடைமறிக்கப்பட்டது. எஞ்சிய ஒரு குரூஸ் ஏவுகணை மற்றும் 4 ட்ரோன்கள் துல்லியமாக குவைத்தின் ஷுவேக் கப்பல் துறைமுகம் மற்றும் முபாரக் கபீர் போர்ட்டையும் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என குவைத்துடைய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த வளைகுடா சண்டை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் தீவிரமடைந்தே போயிட்டு இருக்குங்க. போன மாசம் 28ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சண்டை இன்னொரு ஒரு மாசம் பூர்த்தியாகிறது. ஈரானை செத்து போன பாம்பு என நினைத்தது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரானின் பதிலடி இது செத்த பாம்பு இல்லடா, கொத்துற பாம்பு என ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அரபு நாடுகளில் உள்ள முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்கி வருகிறது. குறிப்பாக குவைத் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏனென்றால் ஈரானுக்கு மிக அருகாமையில் குவைத் உள்ளதால் குவைத்திற்கு பலத்தடை விழுந்து வருகிறது. அதுபோல குவைத்துடைய பாதுகாப்பு படையை பாராட்டி ஆகணுங்க. குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டு பாதுகாப்பை கருதி 24 மணி நேரமும் விழிப்புடன் ஈரானிய தாக்குதலை சமாளித்து வருகிறது குவைத்துடைய தேசிய படை. இதுவரை பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஒமான் இப்படி எந்த ஒரு அரபு நாடும் ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்தியதில்லை. அப்படி மட்டும் நடந்தால் இந்த சண்டை வேற மாதிரி ஆயிடும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதைத்தான் விரும்புகிறார்கள். முஸ்லிம் நாடுகள் அடிச்சுட்டு சாங்கடா, நாங்கள் மிடில் ஈஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் எடுப்போம் என்பதுதான் இஸ்ரேலின் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். இப்போ நடக்கிற இந்த சண்டையால் குவைத், சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் மட்டும் பாதிக்கப்படவில்லைங்க. வளரும் நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆகிய நாடுகளும் பெருமளவில் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. ஒரு குவைத் தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று பார்த்தீங்கன்னா 306 ரூபாய்க்கு மேல் செல்கிறது. அதுபோல ஒரு குவைத் தினார் ஸ்ரீலங்காவின் மதிப்பானது 1015 ரூபாயை தாண்டி செல்கிறது. குவைத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு அப்படா குவைத் தினார் ரேட்டு ஏறுன்னு சந்தோஷம் அடையாதீங்க. நம்ம ஊர்ல மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க போறோம்னு இந்திய பிரதமரை ஓபனா பார்லிமெண்ட்ல டிக்ளேர் பண்ணிட்டாரு. நேற்று கூட அனைத்து மாநில சிஎம்களுடன் மிக முக்கிய ஆலோசனை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தியுள்ளார்கள். இதுல அவசர காலகட்டத்தில் நாம எப்படி செயல்படும் என்பது பற்றி ஆலோசனை நடைபெற்றுள்ளது. அதனால இனி வரப்போகும் காலகட்டம் பெரும் சவாலாக நம் அனைவருக்கும் இருக்க போகுது. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை மட்டும் ஏறப்போது கிடையாதுங்க. இன்டர்நெட் கனெக்ஷனும் லாஸ் ஆக வாய்ப்புள்ளது. இப்படி பல பிரச்சனைகள் நம்ம கண் முன்னாடி இருக்குது. இதையெல்லாம் சமாளித்து மீண்டு வர அல்லாஹ் தான் உதவி செய்யணும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் நேவி ஃபோர்ஸ், மிலிட்டரி ஃபோர்ஸ், ஏர்பேஸ் இப்படி அனைத்தும் 90% அழிக்கப்பட்டு விட்டது. இனி ஈரானை கைப்பற்றுவது எளிதானது என தெரிவித்திருந்த நிலையில் ஈரான் ராணுவம் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு ஈரானின் ராணுவ வீரன் மாதுளை ஜூஸை குடித்துக்கொண்டே நாங்கள் எதிரின் இலக்குகளை லெப்ட் ஹேண்டில் டீல் செய்வோம் என சொல்லும் விதமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஈரான் ராணுவத்தின் பலம் இன்னும் குறையவில்லை என்பதை காட்டுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வாரத்தில் சண்டை முடியும், 2 வாரத்தில் சண்டை முடியும் சொல்லி இப்போ ஒரு மாசம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த சண்டை முடிகிற மாதிரி தெரியலைங்க. இந்த சண்டையால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தாங்க. அதுவும் நடுத்தர குடும்பங்கள் தான் இந்த சண்டையால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்து வாங்க விமான பயணம் தொடர்பான தகவலை பார்ப்போம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குவைத்திலிருந்து சவுதி அரேபியாவின் தமாமுக்கு வாகனம் வழியாக சென்று அங்கிருந்தால் இந்தியா, இலங்கைக்கு செல்ல முடியும். அதுபோல் ரிட்டர்ன் குவைத்துக்கும் வர முடியும். ஒன்லி த்ரோ தரை வழியாக மட்டும்தான் குவைத்தை அடைய முடியும். இப்போ விமான டிக்கெட்டும் படிப்படியாக குறைந்து வருகிறது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 450 குவைத் தினாருக்கு மேல் இந்த விமான டிக்கெட் இப்போ படிப்படியாக குறைந்து வருகிறது. எமர்ஜென்சியாக ஊருக்கு போகிறவங்க, அதுபோல் ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, அப்புறம் கேன்சலில் இந்தியா செல்பவர்கள் இந்தியன் எம்பசியால் வழங்கப்படும் அப்ரூவலை வைத்துக் கொண்டு தான் பயணிக்க முடியும். ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்ட இமெயில் மூலமாக உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை இந்தியன் எம்பசிக்கு மெயில் மூலமாக அனுப்பினால் நெக்ஸ்ட் 4 to 5 டேஸில் உங்களுக்கான சவுதி அரேபியா விசா என்ட்ரிக்கான அப்ரூவல் கிடைத்துவிடும். இதை வைத்துக்கொண்டு விசிட் விசா, டூரிஸ்ட் விசா மற்றும் ஒர்க் விசாவை கேன்சல் செய்து குர்ஸ் அடித்திருப்பவர்கள் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நாடு திரும்ப முடியும். விரைவில் வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 306 ரூபாய் 69 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1015 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 294 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 618 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.